வணக்கம். இன்று நம் வாழ்க்கை குழப்பமாகும் போது புத்திசாலித்தனம் எப்படி தலையிட்டு எல்லாவற்றையும் மாற்றுகிறது என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில சமயங்களில் நமக்கு நெருக்கமான ஒருவர், நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் முட்டாள்தனமான தேர்வு செய்கிறார். நீங்கள் அதை பார்க்கிறீர்கள், அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்பதை அறிவீர்கள், ஆனால் அதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. அப்போதுதான் புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. புத்திசாலித்தனம் என்பது ஒரு உயிர்காப்பு கயிறு போல கடினமான தருணங்களை கடந்து செல்ல உதவுகிறது. 1 சாமுவேல் 25-7 நாபால் உண்மையிலேயே முட்டாள்தனமான ஒன்றை செய்கிறான். அவன் தாவீதை அவமதிக்கிறான், ஆனால் தாவீதும் அவரது ஆட்களும் நாபாலையும் அவரது ஆடுகளையும் பாதுகாத்திருந்தனர். நன்றி செலுத்துவதற்கு பதிலாக நாபால் தாவீதை நிராகரித்து அவனை பரிகாசம் செய்கிறான். இது தாவீதை மிகவும் கோபப்படுத்துகிறது. அவன் நாபாலையும் அவரது முழு வீட்டையும் அழிக்க முடிவு செய்கிறான். நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் நாபாலின் மனைவி அபிகாயில் இதை கேள்விப்படுகிறாள். அவள் உடனடியாக தன் கணவனின் முட்டாள்தனமான செயல் அனைவரையும் ஆபத்தில் ஆழ்த்தியதை உணர்கிறாள். பதறாமல் அவள் விரைவாக செயல்படுகிறாள். ரொட்டி, திராட்சை ரசம், இறைச்சி போன்ற உணவுகளை தயார் செய்து தாவீதை சந்திக்க ஓடுகிறாள். தாவீதை சந்தித்தவுடன் பணிவாக மன்னிப்பு கேட்டு அவரது கோபத்தை ஆற்றுகிறாள். இதனால் ஒரு பேரழிவை தடுக்கிறாள். இவை அனைத்தும் அபிகாயிலின் புத்திசாலித்தனமான மற்றும் தைரியமான தலையீடு காரணமாக சாத்தியமானது. அவளது விரைவான சிந்தனையும் துணிச்சலான செயல்களும் கடவுள் குழப்பமான சூழ்நிலைகளில் எவ்வாறு தலையிடுகிறார் என்பதை காட்டுகிறது. அபிகாயில் ஒரு பாலமாக மாறி அழிவின் விளிம்பில் இருந்த சூழ்நிலைக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறாள். ஆனால் நமக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு உண்மை உள்ளது. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பாலமாக மாறி நமக்கும் அவருக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தினார். பைபிள் நாம் அனைவரும் பாவங்களால் தீர்ப்புக்கு தகுதியானவர்கள் என்று கூறுகிறது. நாம் முட்டாள்தனமான தேர்வுகளை செய்து கடவுளை புறக்கணித்தோ அல்லது அவரிடமிருந்து விலகியோ சென்றோம். அத்தகைய வாழ்க்கை ஒரு முட்டுச்சந்துக்கு இட்டுச் செல்கிறது. அதன் விளைவுகளிலிருந்து நம்மால் தப்ப முடியாது. ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்தார். அவர் இயேசுவை அனுப்பினார். இயேசு நாம் பெற வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கும் கடவுளுக்கும் இடையே நின்று மத்தியஸ்தராக இருந்தார். அவர் இறுதி புத்திசாலித்தன மத்தியஸ்தர். நமக்கும் கடவுளுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தி நம்மை காப்பாற்றினார். ஆகவே இது நமக்கு என்ன அர்த்தம்? நமக்கு அனைவருக்கும் இயேசு காட்டிய புத்திசாலித்தனம் தேவை. வாழ்க்கை எதிர்பாராத நிகழ்வுகளால் நிறைந்தது. ஒரு நண்பர் முக்கியமான ஒன்றை சீர்குலைக்கலாம், அல்லது குடும்ப உறுப்பினர் கடினமான சூழ்நிலையில் சிக்கலாம். அந்த தருணங்களில் நாம் தலையிடலாம். குற்றம் சாட்டுவதற்கு அல்லது கோபப்படுவதற்கு பதிலாக பரிவு மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளால் சூழ்நிலையை மாற்றலாம். இயேசு நம்மை மீட்பது மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவுவது எப்படி என்பதையும் காட்டினார். எனவே இன்று ஒரு தவறான தேர்வால் சிரமப்படும் ஒருவருக்கு புத்திசாலித்தனத்துடன் உதவ முடியும் ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன்.